ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கார்டன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு மாடி தோட்டத்தை பராமரிக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறேன், நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜேஎஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நான் எடுத்துருக்கிறது வந்து வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோ வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. வேஸ்ட் ஆகிடுச்சு மீன்ஸ் ஒரு மாதிரி, அதாவது கொடுத்ததே வந்து இத்தினோண்டு தான் வேஸ்ட் ஆனது. ஒரு கடைசியாக உள்ளது தான் வந்து நமக்கு கிடச்சிச்சு. நாத்தனார் வீட்டுக்கு போனப்போ கொண்டு வந்தது. பட் அது வந்து ஒரு மாதிரி அழுகி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓப்பனில் தான் காய வச்சு தான் போட்டிருந்தேன். ஆனால் ரொம்ப பொடிசுங்கிறதுனால எப்படியோ ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, நல்லாவே இல்லை. ஸோ அதனால் நம்ம இதை உரமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ மிக்சியில் அரைச்சி இதை வந்து நம்ம வந்து ஒரு 24 ஹவர்ஸ் வச்சுருந்தோம் புளிக்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும் எஃபெக்டிவாக. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். அதனால் நான் இப்போ அரைச்சி உடனே தான் யூஸ் பண்ண போகிறேன். உடனே மீன்ஸ் இப்போ அரைச்சி ஒரு 1 ஹவரில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் மிக்சியில் இதை அரைக்க போகிறேன். இதோட வேறு என்னென்னலாம் சேர்க்குற ஹெவியாக அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மாடியில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோத்தையும் சும்மா 1-2 தான் அரைச்சிருக்கேன். ஏன் மையா அரைக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தேவையில்லை, மக்கிடும். நீங்கள் நினைக்கலாம் அப்படியே கூட வைக்கலாமே, உரத்துக்கு அழுகி போனது தானே அப்படின்னு நினைக்கலாம். அப்படியே வைக்கும்போது நிறைய முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கும். சத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த தேவைப்படுற சத்துக்கள் வந்து நம்மளோட செடிகளுக்கு போகாமல் போயிடும். ஸோ நான் விதைக்காக ஒரு 20 மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் அரைச்சி சேர்த்துட்டேன். அடுத்து இதில் என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, புளிச்ச மாவு நல்லா ஒரு கொஞ்சம் இருந்துச்சு, அதை ஃபுல்லாக நல்லா புளிக்க வச்சுருக்கேன். இதையே அதோடு மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மாடிக்கு போய் வேறு என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மாவையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேங்கிறத அங்கே போய் நம்ம பார்க்கலாம். மாடிக்கு வந்தாச்சு. வெயில் தார ஊற்றலான்னு சொல்லி 4க்கு வந்து 4:30க்கு வந்து 5க்கு வந்து 5:30க்கு வந்து கடைசி இப்போ 6 தாண்டிடுச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது. இதுக்கு மேலே நான் கூட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்க தண்ணி ஊற்றுறது, மருந்தடிக்கிறது இதெல்லாம் சரியாக நடக்காமல் போயிடும். ஸோ ஓரளவுக்கு இங்கே பாருங்கள், சும்மா அப்படியே கால் நடக்கிற பகுதி மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு மேலே பண்ணலை. அவ்வளோ குப்பையை அங்கே தான் வச்சுருக்கேன். எவ்வளோ குப்பை பாருங்களேன். கிட்டத்தட்ட 4 வாரமாக நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் வேறு நம்பாரமாக ஒரு சாக்கு வரும் போல். இதெல்லாம் அப்புறமா தான் அள்ளணும் நாளைக்கு. இப்போ என்ன உரம் கொடுக்க போகிறோம், லிக்விட் ஃபெர்டிலைசர் தான். இதில் வந்து நம்ம தோசை மாவும் வெங்காயம் அரைச்ச விழுதும் போட்டிருக்கோம். அது போக இது பாருங்கள், பஞ்சாமிரதம் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 மாதமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 25 நாளில் ரெடி ஆயிரும். பட் இது 2 மாதத்துக்கு மேலேயே இருக்குது. மீன் அமிலம். ஸோ இது எல்லாத்தையும் கலந்து விட்டு தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். எங்கே பக்கெட்டை காணோம், வாங்க. நம்ம வந்து தண்ணி டைரெக்டாக மண்ணுக்கு தான் ஊற்ற போகிறோங்கிறதுனால நம்ம எதையுமே ஃபில்டர் பண்ண போகிறது கிடையாது. இங்கே வந்து ஒரு பெரிய ட்ரம்மில் நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக இதை சேர்த்துக்கலாம், அந்த வெங்காயம் அந்த இதெல்லாம். அது போக மீன் அமிலம் அதையும் நான் வந்து அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர்லாம் பண்ணல. இது வந்து இது கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஸ்ப்ரே பண்ணுறோன்னா கட்டாயம் வந்து நம்ம இது பண்ணி ஆகணும், ஃபில்டர் பண்ணணும். இப்போ நம்ம இது ஃபில்டர் பண்ணாமல் தான் கொடுக்குறோம். இன்னுமே கொஞ்சம் நமக்கு வந்து கிடக்குது, சரியாக இன்னும் கம்போஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஏன்னா நம்ம போட்டது என்ன போட்டோம், சின்ன மீனெல்லாம் போடல, சுறா மீன் மண்டையை அப்படியே முழுசாக போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் இன்னும் கொஞ்சம் மக்காமல் இருக்குது. எல்லாம் கம்போஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே நம்ம வந்து என்னைக்கு வந்து இந்த மாதிரி உரம் கொடுக்க போகிறோமோ, லிக்விட் ஃபெர்டிலைசர் ஈவினிங் தான் கொடுக்குறோம். அதுதான் ரொம்பவே நல்லது மார்னிங்கை விட. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் மார்னிங் தானே நான் தண்ணி எப்போதும் ஊற்றுவேன், அந்த தண்ணியை நான் அன்றைக்கி ஊற்றலை. ஏன் அப்படின்னாக்க தண்ணி ஊற்றாத அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது செடி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ தான் தேவையான சத்துக்கள் அதுக்கு நல்லா கிடச்சி நல்லாவே உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி வளருவாங்க பாருங்கள். இந்த வாரத்தில் செம்மையாக அறுவடை கிடைக்கும், செம்மையாக பார்க்க செழிப்பாக இருப்பாங்க. நல்ல குளிரவே நம்ம ஊற்றலாம். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு லிட்டருக்கிட்ட நம்ம ஊற்றுறோம். காலையில் வந்து பார்த்தாவே நமக்கு தெரியும், அவ்வளோ நல்லா இருக்கும் செடிகள் எல்லாம்.
இதே மாதிரி நம்ம இது மீன் அமிலம் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறனால இதில் ஒரு 1/2 லிட்டரும் இதில் ஒரு 1 லிட்டரும் மொத்தம் 1.5 லிட்டர் எடுத்து இது ஒரு 20 லிட்டர் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றுறோம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கீழே போகாத அளவுக்கு ஊற்றுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கொஞ்சமாக தான் தொட்டிகள் இருக்குது அப்படின்னா இன்னொரு பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன். நான் 400 செடி வச்சுருக்கனால அந்த வேலைகளெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணுங்கள், தண்ணி ஊற்றுங்க, இன்னும் சூப்பராக வளருவாங்க. நமக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. டைம் இல்லைங்கிறத விட 400 செடியை உட்காந்து சிங்கிளாக நான் செய்கிறேன், எனக்கு ரொம்ப பலன் இருக்குது அப்படின்னு 53 வயசில் இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சிக்காயிடுவோம். ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழ்கிறதுக்கு மாடித்தோட்டம் அவசியம். அதே நேரம் உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா? தண்ணி ரொம்ப கீழே வரல பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகிற மாதிரி தான் நம்ம ஊற்றணும். அவ்வளோ தண்ணியும் அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் அப்படியே உள்ளே போயிடணும். இப்போ இது மாதிரி பெரிய தொட்டிக்கெல்லாம் நல்ல ஒரு 2-3 லிட்டர் தண்ணியே நான் ஊற்றிக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டு ஊற்றிட்டு ஃபுல்லாக ஊற்றுற வரைக்கெல்லாம் காமிச்சோன்னா பெரிய வீடியோவாகி உங்களுக்கு இரிட்டேட் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், வீடியோவை தொடர்ந்து நம்ம முடிச்சுக்கலாம். அந்த ஒரு சைடு மட்டும் நம்ம விட்டுருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 பக்கெட் தண்ணி ஊற்றினா தான் நம்ம மாடி தோட்டம் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக. ஸோ அதை வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டே போட முடியாது. அதனால் இதோட இந்த வீடியோவை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வெங்காய அரைச்சி ஊற்றுறோம் பார்த்திங்களா, அது வந்து அறுவடை நிறைய கிடைக்கும், நல்லா பசுமையாக வச்சுருக்கோம், பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணோம். பூக்கள் உள்ள செடிகளுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா அதிகமான பூக்கள் வரும், பிஞ்சுகள் காய்கள் வரணும்னா பிஞ்சுகளும் நல்லாவே பிடிக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு பெஸ்டிசைடு ஃபெர்டிலைசர் ரெண்டுவாகவும் செயல்படும், சரிங்களா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா சொல்லுங்கள் எனக்கு, ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேம்மா, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை, see you.